நீங்கள் வந்து 100 ஷேர்ஸ் 100 ருபீஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குறீங்க. ஒரு 5 வருஷத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 ருபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலிருந்து 1000 ருபீஸ்க்கு அந்த ஸ்டாக்கோட வேல்யூ உயர்ந்துடுச்சு. திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகுது, 1:10 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா 1000 ரூபாயில் இருக்கிற அந்த ஸ்டாக்கோட வேல்யூ மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்துடும். ஆனால் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு ஷேர் இருந்த இடத்துல 10 ஷேர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் 100 ஷேர் வந்து 1000 ரூபாயில் அப்போ வச்சுருந்தீங்க அப்படிங்கிறப்போ என்னாகும், திரும்பவும் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வந்துடும் ஷேரோட வேல்யூ. ஆனால் இப்போது 1000 ஷேர் இருக்கும். 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்களா, மறுபடியும் அடுத்த 5 வருஷத்தில் திரும்பவும் அந்த 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு க்ரோ ஆகக்கூடிய தன்மை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்குது. நல்ல டிமாண்ட் இருக்குது அந்த ஸ்டாக்குக்கு, நிறைய பேர் வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், மறுபடியும் 100 ரூபாயிலிருந்து திரும்பவும் 1000 ரூபாய் அப்படிங்கிற அந்த மைல் ஸ்டோனுக்கு திரும்பவும் போகும். அப்போது அது 1000 ரூபாய்க்கு போகும்போது உங்கள்கிட்ட 1000 ஷேர் இருக்கும் 1000 ரூபாயில். ஸோ நீங்கள் 10 வருஷம் முன்னாடி 10,000 ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் வந்து இன்னைக்கு 1 லட்சம் ரூபாவாக இருக்கும். அதோடைய வேல்யூ வந்து 1 லட்ச ரூபாவாக இருக்கும். 1000 ஷேராக